வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அவங்களுக்கான பகுமுறை வடிவ கணிதம் டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 3 டாபிக் இருக்கும். பரவளையம், நீள்வட்டம், அதிபரவளையம் 3 டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்றதா இருக்கும். ஸோ இன்னைக்கு பரவளையம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பரவளையம்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அதுல எந்தெந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத ஓரலா பார்க்கலாம். ஸோ பரவளையத்துல ஈயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீள்வட்டம்னா கிரேட்டர் தென்னா, லெஸ் தென்னா, அதிபரவளையத்துக்கு எப்படி அதெல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கலாம். பரவளையத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ 1. ஒரு புள்ளியானது நிலை புள்ளியிலிருந்து அதற்கு உள்ள தொலைவும் நிலைக்கோட்டிலிருந்து அதற்கு உள்ள தொலைவும் சமமாக இருக்குமாறு நகருமாயின் அப்புள்ளியின் நியமப்பாதை பரவளையம் ஆகும். ஸோ நிலைப்புள்ளியிலிருந்து உள்ள தொலைவும் நிலைக்கோட்டிலேருந்து ஆர்ஜின்லேருந்து நமக்கு எதுவும் சேமாக நகருது அப்படின்னா நாம் ஃபார்ம் பண்ண வேண்டியது பரவளையம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்துருக்கணும். ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸும் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள். இப்போ என்னென்னா பரவளையம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஈக்குவல்-1 கேட்கலாம். அதுக்கடுத்து அந்த டெஃபினிஷனே கொடுத்து சில சமயம் புள்ளிய நியமப்பாதை அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு பரவளையம், நீள்வட்டம், அதிபரவளையம் வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சமமாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலே பரவளையம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதனோட வகைகள் பார்த்தீங்கன்னா வலப்புற திறப்புடையது. ஸோ வலப்புறப்புனா நம்மளுடைய கர்வ் இந்த சைடு திரும்பி இருக்கும். இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² = 4ax அண்டர் எக்ஸில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறப்ப y² = 4ax வலப்புற திறப்புடையது. அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டாக இடப்புற திறப்புடையது. இந்த கர்வ் இந்த சைடு இருக்கும். ஸோ சமன்பாடு இதுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால y² - 4ax இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். அடுத்து மேல் நோக்கி திறப்புடையது. மேல் நோக்கி திறப்புடையதுனா நம்மளுடைய கர்வ் இந்த மாதிரி இருக்கும். சமன்பாடு x² = 4ay. ஸோ மேல் நோக்கிங்கிறப்ப பாசிட்டிவாக இருக்கும். கீழ் நோக்கி திறப்புடையதுனா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ கர்வ் வந்து நமக்கு இந்த ஆர்டரில் இருக்கும். சமன்பாடு x² = -4ay. இவ்வளோதான். ஸோ இந்த 4 டைப்பில் தான் நமக்கு பரவளையம் ரெலவெண்ட்டாக எல்லா ப்ராப்ளமும் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் ரிசல்ட்ஸு இது தான். இதோட சமன்பாடும் நீங்கள் கம்பேரபிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். வலப்புறம் இடப்புறம் ரெண்டுமே சேம் தான், ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கும். இதே மாதிரி தான் மேல் நோக்கி கீழ் நோக்கி ரெண்டுமே சேம் தான். பட் ரிசல்ட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ஆர்டரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வலப்புற திறப்புடையது ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சமன்பாடு இப்போ வலப்புற திறப்புடையதுக்கு மட்டும் நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். மற்ற ஏதாவது ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க இதே மாடலில் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா ரிசல்ட்டையும் ஒரே மாடலில் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ வலப்புற திறப்புடையதோட சமன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா y² = 4ax. குவியம்னு நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது a,0. இதோட சமன்பாடு இயக்குவரை சமன்பாடு x = -a. அச்சுன்னு பார்த்தீங்கன்னா y = 0, முனை 0,0. செவ்வகல சமன்பாடு x = a. செவ்வகலத்தின் நீளம் 4a. இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சமன்பாடு என்ன, குவியம் என்ன, இயக்குவரை சமன்பாடு, அச்சு, முனை, செவ்வகல சமன்பாடு, செவ்வகலத்தின் நீளம் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக நமக்கு கேல்குலேஷனில் கேட்பாங்க. பேசிக் ரிசல்ட்ஸ் தான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வலப்புற திறப்புடையதானே, அப்போ இடப்புற திறப்புடையதுன்னா நமக்கு ஈக்குவேஷன் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிசல்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். கீழ் நோக்கி திறப்புடையதுங்கிறப்ப x² = -4ay. இந்த ரிசல்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம எல்லா ரிசல்ட்டையும் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டா போதும். அதே மாடலை வச்சு நம்ம யூஸ் பண்ணி மற்ற ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். பரவளையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பரவளையத்தோட டெஃபினேஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட சமன்பாடு என்ன, இந்த ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அழகாக நம்ம இந்த மாடலில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் நீங்கள் மெயில் அனுப்புங்க. அதுக்கான விடைகளை நம்ம சேனல் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.